செங்கல்பட்டு மாவட்டத்தில் தர்பூசணி பழங்களில் ரசாயனங்கள் கலக்கப்படுவதில்லை என்பதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அனுராதா தெரிவித்துள்ளார். கோடை காலத்தில் தரமான குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் அனுராதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குடிநீர் சம்பந்தமாக புகார்களுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் 72 மணி நேரத்தில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தர்பூசணி பழங்களில் ஊசிகள் மூலம் நிறமூட்டிகள் செலுத்தப்படுவதாக எழுந்த புகார் குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்ட அவர், தர்பூசணி பழங்களில் ரசாயன ஊசிகள் செலுத்தப்படுவதில்லை என்றும் விளக்கமளித்தார். பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிடலாம் என தெரிவித்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அனுராதா, ரசாயனம் கலக்கப்படுவதாக உணர்ந்தால் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர், கேன் வாட்டர் எல்லாமே சுத்தம் சுகாதாரமான சூழலை தயாரிச்சு பாதுகாப்பான தரமான குடிநீரை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த ஒரு கேன்லயுமே தயாரிக்கப்பட்ட தேதி, எவ்வளவு நாளைக்குள்ள பயன்படுத்தணும், பாட்டிலையும் சரி இது கட்டாயம் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். மக்கள் அதை வாங்கும் போது அதுல தயாரிப்பு தேதி, என்னைக்குள்ள அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள், லேபிள்ல அவங்களோட முழு முகவரி, FSSAI நம்பர் இதெல்லாம் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கட்டாயமா அவங்க பார்க்கணும். அப்படி சப்போஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க எங்களோட TN கன்சியூமர் ஆப், இந்த ஆப் மூலியமாக கூட நீங்க எங்களுக்கு புகார் அளிக்கலாம். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய